everyone, welcome to Marumagal Kitchen. இன்னைக்கு வீடியோ வந்து சண்டே ஃபுல் டே vlog பார்க்க போறீங்க. ஒரு வர்க்கிங் உமனா சண்டே அண்ட் சாட்டர்டே கூட எவ்வளோ பிஸியாக போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த vlog மூலமாக தெரிய வரும். சண்டே ரொம்ப முக்கியம். அன்னைக்கு நம்ம கரெக்டாக வேலையை செஞ்சாதான் வீக் டேஸ் வந்து நமக்கு டென்ஷன் இல்லாமல் போகுது. ஸோ சண்டே காலையில் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கிளீனிங்லேருந்து vlog ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த பாத்ரூம் க்ளீன் பண்ண யூஸ் பண்ணுற இந்த ப்ரஷ் வித் லாங் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் என்னோட எல்லா vlogலையும் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே இருக்காங்க, மேடம் இந்த ப்ரஷ் நீங்கள் ஒரு வீடியோவில் காட்டினீங்க, அந்த வீடியோவை காணும், இந்த ப்ரஷ்ஷை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், லிங்க் கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. எனக்கும் எந்த வீடியோவில் காட்டினேன்னு நானும் மறந்துட்டேன். சரி சண்டே க்ளீன் பண்ணும்போதே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிருக்கேன். இந்த ப்ரஷ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. என்ன மாதிரி முதுகு வலி கால் வலி இருக்கவங்களுக்குலாம் பாத்ரூம் க்ளீனிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கீழே தரையில் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த பாசி படிஞ்ச மாதிரி சோப்பெல்லாம் படிஞ்சிருக்கும். ஆனால் இந்த ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணும்போது அது நல்லா போயிடுது. அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பாத்ரூம் க்ளீனிங் இருக்குது. அதுக்கப்புறமா வீடும் நான் வந்து தொடச்சி விட்ருவேன். ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்துட்டு அகாரா பிராண்டில் குளுக்கோமீட்டர் வந்து அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்துருந்துச்சு. அதை வச்சு ஃபஸ்ட்டு எனக்கு வந்து சுகர் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து கோயம்புத்தூர் கிளம்புறாங்க. ரிலேட்டிவ் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. சரி அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலான்னு எடுத்திருக்கேன். இது வந்து குளுக்கோமீட்டர். இதில் பார்த்திங்கன்னா நம்ம பேட்ரி போட்டுட்டு ஆன் பண்ணணும். பேட்ரி வந்து அந்த கிட்லேயே வரும். அதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் இது. மற்ற பிராண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. 1000 ருபீஸ் ப்ரைஸ் ரேஞ்சில் வருது. ஒரு கிட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 50 டைம்ஸ் வந்து சுகர் டெஸ்ட் பண்ணலாம். நான் காலையில் காஃபி குடித்தா 10 நிமிஷத்தில் வந்து ரீடிங் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு பென் மாதிரி வரும். அதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிக் பண்ணணும் நம்ம கையை. இந்த ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து நீடில்ஸ். இந்த நீடில் வந்து ஒவ்வொரு பேக்கெட்லேயும் 25 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்ட்ரிப்பு பார்த்திங்கன்னா 2 பாட்டிலில் கொடுத்துருக்காங்க. அதாவது சுகர் டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரிப்பு கோடும் இருக்குது. ஸோ 25 in 1 பாட்டில். அப்போது டோட்டல் 50. அதே மாதிரி நீடில்ஸும் டோட்டல் 50 in a பேக் வருது. 1000 ருபீஸில் நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக 50 டைம்ஸ் வந்து உங்களோட சுகர் லெவலை டெஸ்ட் பண்ணிக்கலாம். வெளியே லேபுக்கெலாம் போனோம் அப்படின்னா ஒரு தடவை சுகர் டெஸ்ட் எடுக்கிறக்கே நமக்கு வந்து 250 ருபீஸ் மினிமம் சார்ஜ் பண்ணுறாங்க. பிஃபோர் ஃபுட்டு ஃபாஸ்டிங் லெவல் சுகரும் பார்க்கலாம், ஆஃப்டர் ஃபுட்டும் பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த பெனில் வந்து அந்த நீடில் நம்ம ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த நீடில் வந்து நம்ம பெனில் இன்சர்ட் பண்ணிட்டு சும்மா நம்ம யூஸ் பண்ணுற பென் மாதிரி மேலே இருக்கிற மூடியை வந்து ரொட்டேட் பண்ணி திருப்பினீங்க அப்படின்னா அது கழண்டு வந்துடும். அதுக்குள்ளே அந்த நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கிற கேப்பை நான் எடுத்திருக்கேன். அந்த நீடிலோட கேப்பை வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது நீடில் வந்து அப்படியே வந்துட்டு நம்ம ஸ்கின் மேலே அடிக்கும். அப்போ பிளட்டு வரும். ஸோ இதில் வந்து ரீடிங் மாதிரி 1 2 3 4 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 1ன்றது வந்து ரொம்ப ஸ்லோ லெவல், 5 வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக வந்து அடிக்கும். ஸோ நான் லெவல் 2ல் வந்து ஃபஸ்ட்டு அந்த பென்னை செட் பண்ணிடுறேன். அடுத்ததாக நம்ம அந்த ஸ்ட்ரிப்பை வந்துட்டு இந்த குளுக்கோமீட்டர் அந்த இதில் வந்து இன்சர்ட் பண்ணி ரெண்டையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நம்ம குளுக்கோஸ் லெவலை வந்து பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ அந்த ஸ்ட்ரிப்பு பார்த்திங்கன்னா அதுலேயே ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்களோ அந்த டைரெக்ஷனில் வந்து அந்த ஹோலில் நீங்கள் இன்சர்ட் பண்ண உடனே அந்த ஸ்ட்ரிப்போட சீரியல் நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். 255 அப்படின்றது அந்த ஸ்ட்ரிப்போட சீரியல் நம்பர். பேக்கில் இருக்கிற சீரியல் நம்பரும் அந்த குளுக்கோமீட்டரில் காட்டுற சீரியல் நம்பரும் மேட்ச் ஆனால் மட்டும்தான் நம்ம இந்த டெஸ்ட்டை வந்து கேரி ஆன் பண்ணணும். அதுக்காக சொல்கிறேன். இது கூட யூசர் மேனுவல் வந்திருக்கு. அந்த மேனுவலில் உங்களுக்கு கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த பென்னை வந்து கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு ஆரஞ்சு பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த நீடில் வந்து அப்படியே ஃபோர்ஸாக வந்துட்டு நம்ம ஸ்கின்னை பியர்ஸ் பண்ணும். ஸோ லெவல் 2ல் வச்சு தான் நான் வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணேன். லைட்டாக அப்படியே எறும்பு கடிச்சதா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. பெருசாக வலிக்கலை. ஸோ வலி இல்லாமல் நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஜஸ்ட்டு 5 செகண்ட்ஸில் 5 4 3 2 1
ஸோ 5 செகண்ட்ஸில் பார்த்திங்கன்னா என்னோடய சுகர் லெவலை வந்து காட்டுது. 133 வந்திருக்கு. இது வந்து இமீடியட்டாக ஆஃப்டர் காஃபி ரீடிங் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் 133 காட்டுது. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மேடம் நீங்கள் டயாபெட்டிக்னு எழுதாதீங்க. ஏன்னா 120 வரைக்கும் வந்து நார்மல்ன்றாங்க. 140 வரைக்குமே நம்ம ஃபுட்டு கன்சியூம் பண்ணி 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுக்கிற ரீடிங் தான் கரெக்டாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம இப்போ யூஸ் பண்ண ஸ்ட்ரிப்பையும் நீடிலையும் கண்டிப்பாக டிஸ்கார்ட் பண்ணிடணும். 1 டைம் தான் இது யூஸ் பண்ணணும். ஸோ இது ரெண்டையும் டிஸ்கார்ட் பண்ணணும். இந்த அகாரா குளுக்கோமீட்டரோட பர்ச்சேஸ் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல கிட்டு, ட்ராவல் ஃப்ரெண்ட்லியும் கூட. எங்கே வேணாலும் நம்ம கேரி பண்ணிவிட்டு போகலாம். பாக்ஸ்லேயே வந்து எல்லா ஐட்டம்ஸையும் நம்ம வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அடுத்ததாக மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நான் லீஷியஸ் ஆப்பில் வந்து கோட் ஸ்ப்ளீன் இங்கிலீஷில், தமிழில் வந்து மண்ணீரல் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து சுவரொட்டினும் சொல்லுவாங்க. இதுக்கான ரெசிபி வந்து நான் ஃபஸ்ட் டைம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லுமே பிளட்டு தான் இருக்கும். ஸோ இதை சாப்பிட்றனால நம்மளோட ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் நிறைய பேர் இது சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மதர் ஃபீட் பண்ணுற டைம்லேயும் கண்டிப்பாக இதை எடுக்க சொல்லுவாங்க, நான் வெஜிடேரியனாக இருக்கிற பட்சத்தில். இஃப் சப்போஸ் ஹீமோக்ளோபின் லெவல் வந்து டேஞ்சரஸ்லி லோ, 6, 4 ரத்தம் கொடுத்தா தான், ரத்தம் வந்து ஏற்றினா தான் ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு இருக்கவங்களுக்கு கூட இந்த சுவரொட்டி வந்து சமைச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து வித்தின் 2 to 3 டேஸ்லேயே ஹீமோக்ளோபின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்க முடியும். ஸோ இம்மீடியட்டாக உங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல் ஏறணும் அப்படின்னா இது ஒரு பெஸ்ட்டு ரெசிப்பியாக நான் சொல்வேன். ஸோ சுடுதண்ணியில் பார்த்திங்கன்னா நான் மஞ்சள் தூளும் கல்லுப்பும் போட்டுட்டு நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மண்ணீரலை வந்து போடணும். 10 மினிட்ஸ் நல்லா ஒரு சைடு குக் ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடு வந்து நம்ம திருப்பி விடணும். இதை வந்து நம்ம வேக வைக்காமல் கட் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிற பிளட்டெல்லாம் வெளியே வந்துடும், நமக்கு வந்து வேஸ்ட்டாக போயிடும் சாப்பிடும்போது. ஸோ அதனால் அதில் இருக்கிற பிளட்டு வந்து நம்ம கட் பண்ணும்போது வெளியே வரக்கூடாது. ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து இதை வெளியே எடுத்து மறுபடியும் ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பிளட்டு அப்படியே குக் ஆகிட்டு அது வந்து சாலிடாக ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் கட் பண்ணும்போது பிளட்டு வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்கள் தண்ணியில் போட்டு குக் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஸ்லைட்டாக கோல்டு இருக்கிறனால வாய்ஸ் அந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே கிளைமேட் வந்து இன்னுமே நாங்கள் வின்டர் சீசனில் தான் இருக்கோம். பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அந்த பிளட்டு நல்லா சாலிட் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. நான் கட் பண்ணும்போது சுத்தமாக பிளட் ஸ்பாட்ஸாக வரல. இந்த பக்கம் வந்து ஒரு சாஸ்பேனில் எக்கு பாயில் ஆகிட்டுருக்கு. இதில் பார்த்திங்கன்னா டீ போட்டுட்ருக்கேன். இந்த டீ வார்மர் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க எங்கே வாங்கினீங்கன்ட்டு. இந்த இண்டஸ் வேலி வெப்சைட்டில் தான் நான் இது பர்ச்சேஸ் பண்ணேன். நான் வீடியோலையும் காட்டியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற குக்வாஸ் எல்லாத்துக்குமே பர்ச்சேஸ் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ சண்டே வந்து பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒயிட் ரைஸ் வச்சுட்டேன். இதில் வந்து மிளகு ரசம் செஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து ப்ரீமியம் குவாலிட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேன் இது. அப்புறம் ஈரல் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து தொக்கா செய்யணும். இந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபோன் வருது என் தம்பிக்கிட்ட இருந்து. சித்தப்பா பையன் இங்கே பெங்களூரில் இருக்காங்க இல்லையா, அவன்கிட்டருந்து ஃபோன் வருது. இந்த மாதிரி நான் ஆன் தி வே வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன், இன்னும் ஒரு 1/2 அன் ஹவரில் ரீச் ஆகிடுவேன் அந்த மாதிரி சொன்னால். ஆக்சுவலாக வந்து இஃப் சப்போஸ் வெஜிடேரியன் டிஷ்ஷாக இருந்தால் டக்குன்னு நம்ம ஏதோ ஒன்று உடனே செய்யலாம். நான்வெஜ்ஜுன்றப்போ நம்ம மறுபடியும் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து தான் சமாளிக்க வேண்டியதாக இருந்தது. எங்கள் ஹஸ்பண்ட்டை போயிட்டு சிக்கன் மட்டும் ஒரு 1/2 kg மறுபடியும் எடுத்துகிட்டு வாங்க, ஒயிட் ரைஸ் அளவாக தான் வச்சுருக்கேன் பத்தாது, நம்ம வந்து சிக்கன் பிரியாணி கொஞ்சமாக செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அவரை சிக்கன் வாங்க அனுப்பிட்டு அவன் வர்றதுக்குள்ளே இந்த தொக்கை செஞ்சிடலான்னு சொல்லி இது வந்து ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டீப் ஃப்ரை பேன். இது வந்து உங்களுக்கு ஹேண்டிலோடு வரும். இது ரொம்ப நல்ல ஒரு குக்வேராக நான் சொல்வேன். இதில் வந்து நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணலாம், ஆயில் ஃப்ரையும் பண்ணலாம், இது மாதிரி கிரேவியும் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி பழம் போட்டு நல்லா அது குக் ஆகிறதுக்குள்ளே அதுக்கப்புறமா அவசரமாக செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் பாருங்கள். எக்கு வந்து தோல் உரிக்கிறதுக்கு ஒரு சின்ன டெக்னிக், ஜஸ்ட்டு தட்டிட்டு நம்ம கையில் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா அந்த ஓடு வந்து அப்படியே நல்லா அழகாக கலண்டு வந்துடும், ஈஸியாக வந்து தோல் உரிக்க முடியும். ஸோ இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வந்து அந்த ஈரலுக்கான தொக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா மல்லித்தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள்,
தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுவும் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஈரல் பீசஸை போட்டு ஒரு 5 to 10 minutes விட்டால் போதும். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சிடலாம். ஸோ இந்த ஈரலோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக மட்டன் வாங்குவோம் இல்லையா கடையில், அதில் ஈரல் போட்டு கொடுப்பாங்க. அந்த ஈரல் வந்து சாப்பிடும்போது என்ன டேஸ்ட் இருக்கோ சேம் அதே டேஸ்ட் தான் இந்த மண்ணீரலுக்கும் இருக்குது. ஆனால் வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி அது கொஞ்சம் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோம். ஸோ தட்கா பேனில் பார்த்திங்கன்னா நான் வந்து முட்டையை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த பக்கம் சைடு வந்து பேனில் ஈஸியாக இந்த தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் ரைஸ் சாதத்து கூட வந்து இது சுட சுட போட்டு நம்ம சாப்பிட்லாம். சைட் டிஷ்ஷாகவும் இதை வந்து நம்ம வச்சுக்கலாம். சப்பாத்திக்கு கூட இது நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ வித்தின் ஒரு 10 to 15 minutes வந்து ஈஸியாக அதை ரெடி பண்ணிடலாம். இது ரெடி பண்ணும்போதே பார்த்திங்கன்னா என் தம்பி வீட்டுக்குள்ளே வந்துட்டான். ஸோ அதுக்கப்புறமா அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவன் கூட பேசிட்டு எனக்கு வீடியோ வந்து அதுக்கப்புறமா ஷூட் பண்ண முடியல. என்னென்னா சிக்கன் வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாரு. அதை வச்சு பிரியாணி ரெசிபி வந்து நான் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ ரீசெண்டாக தான் பார்த்திங்கன்னா நான் பிரியாணி தம் போட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 weeks பிஃபோர் போஸ்ட் பண்ணியிருந்தேன் ரெசிபி. ஸோ அதனால் நான் சிக்கன் பிரியாணி ரெசிபி வந்து ஷூட் பண்ணலை. ஜீவனுக்கு வந்து அவன் ஏதோ ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருந்தான். சரி வீடியோவில் காட்டுறதுக்காக அந்த பேக்கை வந்து காட்ட சொல்லி புல் பண்ணேன். சேம் இதே ஸ்வீட் தான் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் என் 2 தம்பியும் வந்திருந்தாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுறதுக்கு. அந்த டைமில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி லஞ்சு முடிச்சுட்டு அதை வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதை ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுட்டு சிக்கன் பிரியாணி இந்த தடவை நான் தம்மெல்லாம் போட்டு செய்யலை. ஏன்னா டைம் ஆகிடுன்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு அப்படியே குக்கரில் வச்சு செஞ்சுட்டேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈரல் தொக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருந்தது. பிரியாணிக்கும் நல்லா இருந்தது, ஒயிட் ரைஸ்க்கும் சூப்பராக இருந்தது. எக்கு ரோஸ்ட் வச்சுருக்கேன். அப்புறம் ரசம் வந்து ஃபஸ்ட்டு அப்படியே சூடாக குடிச்சிக்கிறேன், கிளைமேட்டுக்கு நல்லாயிருக்கும் ரசம் கொடுன்னு சொல்லிட்டு என் தம்பி கேட்டனால அதையும் ஒரு கப்பில் வச்சு எடுத்து கொடுத்துருந்தேன். இந்த ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ரசமலாய்க்குள்ள ரசகுல்லா வந்து போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருந்தது. அந்த மண்பானையில் கொடுத்துருந்தாங்க, செம்ம சூப்பராக இருந்தது. லாஸ்ட் டைம் இந்த ஸ்வீட் வச்சு நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அந்த ஷார்ட்ஸ் வந்து நியர்லி 10 lakh வியூஸோ 15 lakh வியூஸோ போயிடுச்சு. ஏன்னு எனக்கு தெரியல, மேபி ஸ்வீட்னாலன்னு நினைக்கிறேன். இது வந்து ஏதோ ஒரு ஃபேமஸான கடை சொன்னான் என் தம்பி, அது எனக்கு தெரியல, அங்கேருந்து தான் வாங்கிட்டு வந்திருக்கான். ஸோ நல்லா சூப்பராக ஒரு லஞ்சு சாப்பிட்டுட்டு ஸ்வீட்டையும் சாப்பிட்டுட்டு அவன் கிளம்பும்போது அவன் கூடையே வண்டியில் வந்துட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது இந்த கடை. அங்கே வந்து நான் இறங்கிக்கிட்டேன். சரி 1 வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு போயிட்டு அதை நம்ம வந்து சுத்தம் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு மீல் பிளான் பண்ணி வச்சாதான் பார்த்திங்கன்னா மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் நமக்கு வந்து மேனேஜ் பண்ண முடியும். நான் ஒரு 3 years பேக் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் எப்படி வெஜிடபிள்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் நான் மோஸ்ட்லி எப்படி பிளான் பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வருவேன். ஸோ ஃப்ரைடே வரைக்கும் கரெக்டாக போகும். சாட்டர்டே வந்து லெஃப்ட் ஓவர் வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதை வச்சு ஏதாவது ஒன்று மேனேஜ் பண்ணிடுவேன். இருக்கிற காயெல்லாம் போட்டு அவியல் பண்ணுறதோ இல்லை ஒரு மிக்சடு வெஜிடபிள் புலோ பிரியாணி அந்த மாதிரி பண்ணுறது, அந்த மாதிரி ஃபுல் வெஜிடபிள்ஸ் வந்து சாட்டர்டே வந்து காலியாகிற மாதிரி பார்த்துப்பேன். சண்டே மோஸ்ட்லி நான்வெஜ் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த மாதிரி பிளான் பண்ணுவேன். இப் சப்போஸ் சண்டே நான்வெஜ் இல்லைன்னா கூட நாங்கள் சிம்பிளாக ஏதோ ஒரு 1 pot ரைஸு, ஒரு தக்காளி சாதம், தக்காளி பட்டாணி போட்டு ஒரு சாதம் அந்த மாதிரி செஞ்சுப்போம். ஸோ நான் வந்து இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பேசிக்கான ஐட்டம்ஸ் வெங்காயம் தக்காளி காலியானா மட்டும் ஆர்டர் பண்ணிக்கிறேன். மற்றபடி இந்த கீரையெல்லாம் நாம் நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த பூச்சியெல்லாம் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்க முடியும். இந்த ஊரில் வந்து வெந்தயக்கீரை சூப்பராக கிடைக்கும். எல்லா நாளுமே 365 டேஸும் உங்களுக்கு வந்து வெந்தயக்கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அது கூட இன்னொரு கீரை, அது பேர் வந்து பார்த்திங்கன்னா அரைக்கீரை தான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு கட்டு எடுத்திருக்கேன்.
ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து இப்போது மீல் பிளான் எழுதிட்டு போயிட்டு நான் வாங்குறதில்ல. இப்போல்லாம் கடைக்கு போயிட்டு எது ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அதை வந்து வாங்கிட்டு வந்துட்டு அதை வச்சு தான் வந்து ஒரு வாரத்துக்கான மீலை வந்து பிளான் பண்ணிக்கிறேன். நம்ம முதல்லலாம் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டே வந்து மீல் பிளான் எழுதிட்டு போயிட்டு வெஜிடபிள்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது. பட் நம்ம எழுதுகிற வெஜிடபிள் அங்கே போய் பார்த்தா இருக்காது, இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. ஸோ அதனால் இப்படி நான் பிளான் மாற்றிட்டேன். 405 ருபீஸ் சம்திங் பில் நினைக்கிறேன். பரவாயில்ல, எனக்கு வந்து ஒரு வாரத்துக்கான காய்கறிகள் பார்த்திங்கன்னா வித்தின் ஒரு 400 ருபீஸில் வாங்க முடிஞ்சதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். தேங்காய் மட்டும் எடுத்து என் ஹஸ்பண்ட்டை துருவ சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ அவர் தேங்காய் துருவிட்டுருக்காரு. அதை வந்து வாங்கி நான் ஃப்ரீசரில் வச்சுருவேன். ஃப்ரீசரில் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் கெடாது. நல்ல பெரிய தேங்காயாக வாங்கி துருவி வச்சிட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரம் வரைக்கும் கூட வருது. ஏன்னா அவ்வளோவா நாங்கள் தேங்காய் யூஸ் பண்ணுறதில்ல. கீரையை வந்து சுத்தம் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு நான் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சுருவேன். இந்த ஜிப்லாக் கவர் அமேசானில் வாங்கினது தான். பர்ச்சேஸ் லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஆனால் கீரை வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி கட் பண்ணுவேன். கட் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணக்கூடாது கீரையை, பட் சுத்தம் பண்ணி வச்சிடணும். இல்லைன்னா காலையிலலாம் நம்மளால் சுத்தம் பண்ணி லஞ்சு பாக்ஸுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ இந்த கீரை வெந்தயக்கீரையை வச்சு பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை பொரியல், அப்புறம் மேத்தி தேப்பலான்னு சொல்லுவாங்க, அதை அரைச்சி நம்ம சப்பாத்தி மாவில் போட்டு ஒரு சப்பாத்தி மாதிரி செய்கிறது, அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த வெஜிடபிள்ஸ் வச்சு பார்த்திங்கன்னா அடுத்த வாரத்துக்கான மெனு பிளானையும் நான் எழுதிட்டு நான் சமைச்சிட்டேன். இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே நான் வந்து சமையலும் முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக இது February 1st வீக் சண்டே ஷூட் பண்ணது. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் வீக் சண்டே தான் என் தம்பி வந்திருந்தான். இந்த ஜிப்லாக் கவர்லாம் எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு லாஸ்ட்டு வீடியோவில் ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு சும்மா நம்ம வெளியே இப்போ நான் பால்கனியில் அப்படியே காய போட்டுருவேன். நம்ம துணியெல்லாம் எப்படி காய போடுவோமோ அந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுருவேன். இஃப் சப்போஸ் ரொம்ப ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த கவரை டிஸ்கார்ட் பண்ணிவிடுவேன். அவ்வளோதான். ஒரு பேக்கில் 25 கவர்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் சூப்பராக ஒரு ரெசிபி நான் வந்து ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா பருப்பு துவையல் கூட வெந்தயக்கீரை பொரியல் வேறு லெவல் காம்பினேஷனாக இருந்தது. அன்றைக்கி காலேஜுக்கு வந்து சமைச்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஒரே அடிதடி அந்த துவையலுக்கு. ஸோ அந்த ரெசிபி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வேணும் அப்படின்னா தான் நான் வந்து அதை போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஒர்க்கிங் டே ரொட்டீன் vlogகும் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதுக்காக வந்து ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா மீல் பிளானர் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா தான் நான் வந்து எழுதி ஒட்டியிருக்கேன். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.